பெருமைக்கும் அதைக்கும் உரிய பெருந்தகை ஆனந்தாஸ் எம்பி பீமராஜா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு மேடையில் இருந்து அப்பாவை பற்றி அருமையாக பேசிய கவிஞர் ஆனந்தி அவர்களே, சகோதரி ரமணி அவர்களே, சகோதரர் சந்திரன் ராஜா அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய பெருமைக்குரிய கவிஞர் முத்தரசு ஐயா அவர்களே, குறிஞ்சி செல்வர் கோமா கோதண்டம் ஐயா அவர்களே, சகோதரி பிருந்தா அவர்களே, எழுத்தாளர் ரஜினி பெத்துராஜா அவர்களே, சகோதரி பொன்னுலட்சுமி அவர்களே, கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்ளுகிறேன். எனக்கு ராஜபாளையம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு காரணம், இங்கே என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ரெண்டாவது காரணம், பொதுவாக ஒரு தொழில் நகரத்திலே இலக்கிய மன்றங்கள், இலக்கிய கழகங்கள் அதிகமாக இருக்காது. ஆனால் ராஜபாளையம் அதற்கு விதிவிலக்காக இருக்கிறது. இது ஒரு தொழில் நகரமாக இருந்தால் கூட இங்கே திருவள்ளுவர் மன்றம் இருக்கிறது, மணிமேகலை மன்றம் இருக்கிறது, கம்பன் கழகம் இருக்கிறது. இது ரெண்டாவது காரணம். ராஜபாளையம் எனக்கு மிகவும் பிடித்ததற்கு மிக முக்கியமான காரணம், இங்கேதான் முதலாளித்துவ மனப்பான்மை இல்லாத முதலாளிகள் இருக்கிறார்கள். ஏன்னா முதலாளிகள் என்று வந்துவிட்டால் ஒரு ஆணவமும் அகந்தையும் திமிரும் தெனாவட்டும் கொழுப்பும் வந்துவிடும். ஏனென்றால் பணம் படுத்துகிற பாடு. ஆனால் ராஜபாளையம் வித்தியாசமான நகரமாக இருக்கிறது. இங்கே பெருந்தனக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பெருந்தன்மையோடு இருக்கிறார்கள். இந்த மூன்று காரணங்களால் எனக்கு ராஜபாளையத்தை நிரம்பவே பிடிக்கும். இது ஒரு அருமையான மேடை, அழகான மேடை. அலங்காரமான மேடைகள் தமிழ்நாட்டில் பெருகி வரக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு அழகான மேடை. அலங்காரம் வேறு, அழகு வேறு. பெரிய சீரியல் செட்டெல்லாம் போட்டு கவர்ச்சிகரமான ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு பேச தெரியாத பேச்சாளர்களை எல்லாம் அழைத்து அது எப்படி பேச தெரியாதவன் பேச்சாளனாக இருப்பான் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அது தமிழ்நாட்டினுடைய தலைவிதி. அரசியல்வாதிகளை அழைத்து அவர்கள் நேரத்துக்கு வராமல் அலங்கார மேடைகள் அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு தமிழக அமைப்பிலே அருமையான அழகான மேடை.
அலங்காரம் என்பது கலைந்துவிடும், அழகு கலையாது. அலங்காரம் என்பது இயல்பானதல்ல, அழகு இயல்பானது. அதனால் தயவு செய்து இனிமேல் பியூட்டி பார்லர் என்கிற வார்த்தையை சொல்லாதீர்கள். அது பியூட்டி பார்லர் கிடையாது, மேக்கப் பார்லர். பியூட்டி என்பது, அழகு என்பது சரீரம் சம்பந்தப்பட்டது என்றே பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்க அழகா இருக்கானேங்கிறாங்க. பார்க்க அழகா இருக்கிறவனெல்லாம் மனசில் அழகா இருக்கானான்னு பார்க்கணும். சென்னையிலே மிகப்பெரிய வெள்ளம் வந்ததே, கோடிக்கணக்கிலே சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் முக்கியமானவர்கள் யாராவது அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு வந்தார்களா என்றால் இல்லை. அவர்களெல்லாம் பார்ப்பதற்கு அழகானவர்கள், ஆனால் மனசால் அழகானவர்கள் அல்ல. இது அலங்கார மேடை அல்ல, மனசால் அழகாக இருந்தவரை வாழ்த்துகிற ஒரு அழகு மேடை. மனசில் அழகா இருக்கணும். எங்கேயாவது மனசை அழகுபடுத்துறதுக்கு பார்லர் இருக்கா? உணவு, ஹேர் ஸ்டைல், ப்ளீச்சிங், ப்ரூஷ், ஐலைனர், இது பெண்களுக்கு வந்து விட்டது என்பதனால் இப்பொழுது ஆண்களுக்கும் வந்து விட்டது. இந்த மேடையில் நான் பெருமைமிகு பீமராஜா அவர்களை பற்றி பேசுகிற போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான்: நீங்கள் பார்ப்பதற்கு என்னை போல அழகாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மனசால் அழகானவர்களாக இருங்கள். பீமராஜா அவர்கள் பார்ப்பதற்கும் அழகானவர், மனசாலும் அழகானவர். அதனால இது ஒரு அழகான மேடை, அலங்கார மேடை அல்ல. இது ஏன் அழகான மேடை என்றால், இங்கே கடவுள் வாழ்த்து பாடிய சகோதரி எந்த குறிப்பிட்ட கடவுளையும் வாழ்த்தி பாடவில்லை. அவர்கள் நினைத்தால் பாடியிருக்கலாம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த பாடலில் எந்த கடவுளையும் குறித்தில்லை. ஆனால் அது கம்பராமாயணத்திலே வந்ததினால் பரந்தாமனை பற்றிய பாட்டு என்றே பல பேர் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும், அது வேறு. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் என்கிற பாட்டில் கடவுள் குறிப்பில்லை. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படி பாடாம சாந்தி நிலவ வேண்டும்னு பாடினாங்க. பார்த்தீங்களா? சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று யாரெல்லாம் உள்ளத்தில் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பக்திமான்கள். சும்மா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறவன், அபிஷேகம் பண்ணுறவன், இல்லை முரட்டுத்தனமாக தீச்சட்டி தூக்குறவன், தீ மிதிக்கிறவன், அலகு குத்துறவன், இவனெல்லாம் பக்திமான் என்று நான் கருதுவதாக இல்லை. இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். இங்கே சகோதர சகோதரிகள் பாரதியை நினைவுபடுத்தியதால் சொல்லுகிறேன், மனதில் உறுதி வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்கு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்,
கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாரதியார். இப்போ நான் சொன்ன 6 வரியையும் அப்படியே பீமராஜா அவர்களுக்கு சேர்த்துக்கலாம், அப்படியே சேர்த்துக்கலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட்டதல்லவா, காரியத்தில் உறுதி வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். அந்த பாடலிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. இத்தனை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அடுத்த பத்தியில் பார்த்தீங்கன்னா, பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். சகோதர சகோதரிகளே, இலக்கியம் அறிந்தவர்கள், பாரதியை பயின்றவர்கள் என்பதனால் நான் உங்களிடத்திலே பணிவாக கேட்கிறேன். 16 வரிகள் உள்ள இந்த பாடலில் மகாகவி பாரதியினுடைய ஆத்ம நோக்கம் 2 வரியில் இருக்கிறது. அந்த பாடல் 2 பத்தி இருக்கிறது, 8 வரி, 16 வரி இருக்கிறது. அந்த 16 வரிகளில் 2 வரியில்தான் மகாகவியினுடைய நோக்கம் இருக்கிறது. எந்த 2 வரி என்று யாராவது சொன்னால், ஆனந்தி மேடத்திடத்திலே 10,000 ரூபாய் வாங்கி தருவேன். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மண் பயனுற வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். 16 வரியில இந்த 2 வரியில தான் அந்த பாடலுடைய முழு நோக்கம். இப்போ ஒவ்வொரு வரியையும் இந்த 2 வரியோடு சேருங்க. மனதில் உறுதி வேண்டும். எதற்காக? அப்படிதான் இலக்கியம் படிக்கணும். சும்மா மொக்கையா படிக்கக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனதில் உறுதி வேண்டும். எதற்காக? மண் பயனுற வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். எதற்காக? மண் பயனுற வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். எதற்காக? இப்படி கேட்டுட்டே வாங்க, அப்படியே பீமராஜா ஐயாவை சேர்த்து பாருங்க. மனதில் உறுதி வேண்டும். அவருக்கு மனதில் உறுதி இருந்தது, அதனால் மண் பயன் பெற்றது. அவர் வாக்கினிலே இனிமை இருந்தது, அதனால் மண் பயன் பெற்றது. சரியா? அந்த பாடலை மகாகவி கடைசி 2 வரி பார்த்தீங்கன்னா, உண்மை நின்றிட வேண்டும். அடுத்த வரி ஏதாவது எழுதியிருக்கலாம்ல, உலகம் பயனுற வேண்டும், ஏதாவது சொல்லிடலாம்ல. பாரதிக்கு வார்த்தை பஞ்சமா என்ன? ஆனா உண்மை நின்றிட வேண்டும், ஓம் ஓம் ஓம்னு முடிச்சான். அது பக்தி பாட்டா? ஓம் ஓம் என்று சொல்வது பிரணவ மந்திரம் மட்டும் அல்ல, மானுடத்தை வழிநடத்துகிற மந்திரம். முத்திரசையா இருக்கிறதுனால நான் ஒன்று சொல்கிறேன், தமிழில் அர்ச்சனை பண்ணலாமாங்கிறத பற்றி விவாதம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடலில் ஒவ்வொரு வரியையும் சொல்லிவிட்டு ஓம் ஓம் என்று சொல்லுங்கள். ஒரு கோவிலிலே போய் நின்று சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்று மனதில் உறுதி வேண்டும், ஓம் ஓம் ஓம். வாக்கினிலே இனிமை வேண்டும், ஓம் ஓம் ஓம். நினைவு நல்லது வேண்டும், ஓம் ஓம் ஓம். இதைவிட மிகச்சிறந்த அர்ச்சனை வேறு எதுவாக இருக்கும்? எனக்கே புரியாத ஏதோ ஒரு மொழியில இறைவனோடு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத ஒருவன் எதையோ சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பெயர் அர்ச்சனையா? அது எனக்கு புரிய வேண்டும். இறைவனுக்கு புரியும் என்று சொல்லுகிறீர்களே, இறைவனுக்கு புரிந்து என்ன பண்ண? எனக்கு புரிய வேண்டும்.
புரியுதா? அப்ப மனதில் உறுதி உள்ளவர், வாக்கினிலே இனிமை உள்ளவர், நல்ல நினைவுகளை உள்ளவர், நெருங்கின பொருளை கைவசப்படுத்தியவர், கனவை மெய்ப்படுத்தியவர், காரியத்தில் உறுதியோடு வாழ்ந்தவர் யார்? எல்லாருக்கும் இப்படி எல்லாமும் ஒரு சேர அமையாது. அதனால்தான் அவர் ஒரு அதிசய மனிதர். சில பேருக்கு மனதில் உறுதி இருக்கும், வாக்கிலே இனிமை இருக்காது. சில பேருக்கு வாக்கிலே இனிமை இருக்கும், வாங்கனே நாய் குறைச்சா ஓடிடுவான். மனதில் உறுதி இருக்காது, நினைவு சுத்தமா நல்லதாவே இருக்காது. எல்லாம் ஒரு சேரப்பட்ட ஒரு மகா மனிதராக பீமராஜா அவர்கள் வாழ்ந்ததனால்தான் அவர் ஒரு அதிசய மனிதர். இன்னொரு அழகு இந்த மேடையில் என்ன தெரியுமா? ஒரு தகப்பனை பிள்ளைகள் கொண்டாடுகிறார்கள். அப்படியானால் தகப்பன் பிள்ளைகள் கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதான முக்கியம். சந்திரராஜா ஐயா அவர்கள் பேசுகிற போது சொன்னார், எங்கள் அப்பாவை பற்றி பேசணும்னா 1 மணி நேரம் வேணும்னார். ஆனால் நேர கட்டுப்பாடு காரணமாக சிறிது நேரத்தில் முடித்து விட்டார். எங்கள் அப்பாவை பற்றி பேசணும்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணும், நாளெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன், வருஷமெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறாருன்னா அவர் தான் அப்பா. முந்தா நாள் ஒருத்தன்ட்ட சொன்னேன், தம்பி உங்கள் அப்பான்னு, அவர் பேச்சை எடுக்காத. எப்படி? நான் ஒன்றுமே சொல்லலை. தம்பி உங்கள் அப்பான்னு, இந்த அந்த ஆள் பேச்சை என்கிட்ட எடுக்காத. அவன் அப்பனா? எனக்கு நம்பர் 1 விரோதி அவன் தான். யாரு? பிள்ளை சொல்லுது. ஆனால் இந்த பிள்ளைகள் கூடி ஒரு அரங்கத்திலே அழகான சபையை கூட்டி ஒரு மனிதன் தகப்பனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்றால், அதுவும் குறிப்பாக ஆனந்தி அவர்களுக்கு அவங்க அப்பாவை பற்றி என்கிட்ட அடிக்கடி பேசியிருக்கிறார்கள். ஒரு கர்வம், அப்பாவை பற்றி பேசினா ஒரு பெருமை. எங்கள் அப்பான்னு சொல்லையில் அப்படி ஒரு ஆக்கர்ஷணம். எங்கள் அப்பா என்ன செய்வார் தெரியுமா சார்? உடனே நான் சொன்னேன், எங்கள் அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் ஏன் ஒரு அதிசய மனிதர் என்றால், ராஜபாளையத்திலே பெண்கள் வெளியே வருவதற்கு கட்டுப்பாடு இருந்த காலத்திலேயே தன் மகளை மேடைகளுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார் ஆனந்தி. அந்த பொண்ணு கவிதை வாசித்தார், ரசித்து இருக்கிறார். இப்ப வரைக்கும் சீரியல் பாருங்க, எதிர்நீச்சல் சீரியல். ஆதி குணசேகரன் பொம்பளைகளை மனுஷியாவே மதிக்க மாட்டேங்க. முத்தரசையா பார்க்குறார். அப்படின்னா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ். சன் டிவியில் எதிர்நீச்சல்னு ஒரு தொடர் வருதையா. 9:30 இருந்ததை 9 கொண்டு வந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி குணசேகரனுங்கிறவன் பெண்களை பெண்களாகவே மதிக்க மாட்டேங்கிறான், மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிறான், மனைவியை மதிக்க மாட்டேங்கிறான், மகளை மதிக்க மாட்டேங்கிறான். ஒரு கிறுக்கு பயலுக்கு போய் மவளை கட்டி கொடுப்பேன்னு நிற்கிறான். ஒரு கிறுக்கு பயலுக்கு என்ன ராமசாமி? ஆமாம், தொடர்ந்து பார்க்குறேன்ல சார். தொடர்ந்து பார்த்தா தானே சார் அது தொடர். அது எதுக்கு தொடர்னு பேர் வச்சான்? தொடர்ந்து பார்த்தா தான் தொடர். தங்கச்சிக்கு ஒரு கிறுக்கனுக்கு கொண்டு போய் தங்கச்சியை கட்டி வச்சு அவள் வாழ்க்கையை பாழாக்கிட்டு அந்த புள்ள தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு காதலிச்ச பையன் வீட்டுக்கு போயிருச்சு. புரியுதுங்களா? நான் ஏன் இவ்வளவு விளக்கமாக சொல்கிறேன்னா, எனக்கு இந்த பாரதியார் கம்பராமாயணம் இது மட்டும்தான் தெரியும்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? தொடர் சினிமாலாம் நல்லாவே தெரியும். இப்போ ஜெயிலர் படம் பார்த்தீங்களா?
அது என்ன படம்? பயங்கர ஓட்டம், தாறுமாறான பணம், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருச்சு. பிளாக் பஸ்டர். அதுக்கு பேர் என்ன? பிளாக் பஸ்டர், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். பின்னாடி ஒருத்தர் நிற்கிறான் சார் அப்படிங்கிறாரு, தலை துண்டா போகுது. எப்படி கழுத்து தெரிஞ்சது? இங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. சும்மா கழுத்தை வெட்டுறத கத்திரிக்காய் வெட்டுறதை விட ஈஸியா பண்றாங்க. அதுக்கு ஒரு படம். அந்த படத்தில் நடித்து மிகச்சிறந்த வெற்றி பெற்றதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் அவர்கள் மிக உயர்ந்த BMW கார் பரிசு கொடுத்திருக்கிறார். நான் அதெல்லாம் பத்திரிகையில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். அதுலேயும் ஒரு கார் இல்லை, 10 வகையான BMW காரை நிறுத்தி அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த பூமியில் தான் பீமராஜாவும் வாழ்ந்திருக்கிறார். நான் அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சேன். இந்த ஜெயிலர் படத்தை பார்த்ததுனால எந்த இளைஞனாவது அல்லது எந்த இளம்பெண்ணாவது பேராசிரியர் ஆவாங்களா? ஜெயிலர் படத்தை பார்த்ததுனால கவிஞர் ஆவாங்களா? விஞ்ஞானி ஆவாங்களா? தொழிலதிபர் வேணா சார். ஜெயிலர் படத்தை பார்த்ததுனால எவனாவது ஒருத்தன் ஜெயிலராவது ஆவானா? எவனா ஜெயிலராவது ஆவானா? இல்லை இல்லை. அப்படி ஒரு படம், வன்முறை தாண்டவம். அந்த படத்தில் நடித்ததுக்காக அவ்வளோ பெரிய காஸ்ட்லி காரை பரிசா கொடுக்குறார். நான் 34 வருஷம் ஐயனாடார் ஜானகியம்மாள் காலேஜில் முக்கி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தையா. என்கிட்ட படித்த பசங்க வக்கீல்களாகி இருக்கிறார்கள், நீதிபதிகளாகி இருக்கிறார்கள். என்கிட்ட படித்த பையங்க பேராசிரியர்களாகி இருக்கிறார்கள், கவிஞர் நல்லாசிரியர் ராமசாமியை போன்ற நல்லாசிரியர்களாகி இருக்கிறார்கள். எனக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட் ஒரு BMW வேண்டாம் சார், அம்பாசடர் கூட வேண்டாம், ஆல்டோ கூட வேண்டாம், ஒரு ஆக்டிவா, ஒரு ஸ்கூட்டர். சார் நான் என்ன சொல்ல வர்றேன் புரியுதுங்களா? இப்படி பணத்தை விரயம் பண்ணக்கூடியவர்கள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே ஒரு மனிதன் பணத்தை தர்மத்துக்காகவும் ஏழை எளியவர்களுக்காகவும் இலக்கியக்காரர்களுக்காகவும் தொழிற்சங்கவாதிகளுக்காகவும் கலைஞர்களுக்காகவும் செலவழித்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு அதிசய மனிதர் தானே. புரியுதா? பணம் சம்பாதிப்பது பெரிய விஷயம் இல்லை சகோதர சகோதரிகளே, புகழ் சம்பாதிப்பதுதான் பெரிய விஷயம். பணமும் சம்பாதித்து புகழும் சம்பாதித்தார் என்றால் அது மிகப்பெரிய விஷயம். இது ஏன் இதில் சிறப்புரை பேராசிரியர் ராமச்சந்திரன் போட்டிருக்காங்களே, பேசக்கூடிய நான் சிறப்புள்ளவனா அல்லது என்னுடைய உரை சிறப்பானதா? ரெண்டும் இல்லை, அப்பட்டமான பொய். பேசப்படுகிற மனிதன் சிறப்பானவராக இருப்பதால் இது சிறப்புரை, அவ்வளவுதான். ஆங்கிலத்தில் அபு பென் ஆதம் அப்படின்னு ஒரு போயட்ரி உண்டு. அம்மா பவானி அம்மாவுக்கு தெரியும். அபு பென் ஆதம், லே ஹண்ட், அந்த கவிஞரோட பேரு லே ஹண்ட். அபு பென் ஆதம் ஒரு சின்ன பையன். ஒரு தேவதை அப்படியே பேர்லாம் எழுதிக்கிட்டே இருக்கு. இவன் எட்டி பார்த்து கேட்குறான், தேவதையே நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய், என்ன பட்டியல் போட்டு கொண்டிருக்கிறாய்?
தேவதை சொன்னது, கடவுளை நேசிக்கிற மனிதர்களுடைய பெயர்களை எல்லாம் வரிசையாக எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த பையன் கேட்டான், என்னோட பெயர் இருக்கிறதா? உன்னுடைய பெயர் எங்கும் இல்லை. அப்போ நான் கடவுளை நேசிக்கவில்லையா? சோர்ந்து போயிட்டான். அடுத்த நாள் அதே தேவதை மறுபடி ஒரு பட்டியல் தயாரித்து கொண்டு, அப்பவும் இந்த பையன் போய் கேட்குறான், தேவதையே இப்பொழுது என்ன பட்டியல் தயாரித்து கொண்டிருக்கிறாய்? நேற்று கடவுளை நேசிக்கிற மனிதர்கள் பெயர்களை எல்லாம் பட்டியலாக எழுதி கொண்டிருந்தேன். இன்றைக்கு கடவுள் நேசிக்கிற மனிதர்களை பற்றிய பெயர்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த பையன் ஆர்வமாக கேட்டான், என்னுடைய பெயர் இருக்கிறதா? உன்னுடைய பெயர் தான் முதலில் இருக்கிறது. கடவுளை நேசிக்கிறவர்களை விட கடவுள் நேசிக்கிறவன் தான் உன்னதமான மனிதன். யாரை கடவுள் நேசிப்பார்? தேங்காய் உடைக்கிறவனையா? புரியுதானே என்ன சொல்லணும்? யாரெல்லாம் மனிதத்தோடு வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் மனித குலத்துக்கு சேவை செய்கிறார்களோ, யாரெல்லாம் சமுதாயத்துக்காக சம்பாதித்த பணத்தை செலவழிக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கடவுள் மனதிலே ஒரு இடம் உண்டு. அவர்களெல்லாம் கடவுள் நேசிக்கிற மனிதர்கள். நாம போய் எதுக்கு நேசிக்கணும்? நம்ம போய் நேசிச்சு அவருக்கு என்ன ஆக போகுது? நான் போய், கடவுளே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஸ்டூபிட், நீ நேசிச்சு எனக்கு என்னடா ஆக போகுது? ஏன்னா நம்ம பிரார்த்தனை பூரா பார்த்தீங்கன்னா, கடவுளே எனக்கு அது வேணும், இது வேணும். என் பொஞ்சாதி நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. அவர் சிவபெருமான் சொல்கிறார், ஏன் பொஞ்சாதியை கேட்காம தாண்டா அவங்க அப்பா வீட்டுக்கு போனான். தாட்சாயினி ஏன் இருக்கா? என் பொஞ்சாதியை காணோம் அப்படின்னு ராமர் கோயிலில் போய் கும்பிடுறான் ஒருத்தன். 4-5 நாளா என் பொஞ்சாதியை காலச்சாவியில் அவர் என் பொஞ்சாதியவே அனுமன் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தா. 4 தெரு தள்ளி அனுமார் கோயில் இருக்கு, அங்கே போய் கும்பிடுறாட். ஏன்ட்ட கும்பிட்டு என்னடா பண்ண போற? என் மனைவியை அவன் தூக்கிட்டு போயிட்டான். அவன் தான் இருக்கிற கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். அது கம்பராமாயணத்தில் ஒரு அழகு என்னன்னா, ராமன் பயங்கர டென்ஷனில் இருக்கிறார். அனுமன் போயிருக்கிறானே, சீதையை பார்த்தானோ பார்க்கலையோ. இப்போ அனுமன் வர்றார். வந்த உடனே அது பாருங்க, அவன் ஏன் சொல்லின் செல்வன் தெரியுமா? அனுமன் ஏன் சொல்லின் செல்வன் தெரியுமா? இதனால தான். இப்போ நான் ஒரு டென்ஷனில் இருக்கிறேன், நான் ஒருத்தனை அனுப்பிச்சிருக்கேன், போய் பார்த்துட்டோம். நான் என்னடா பாத்தியா, என்னடா பாத்தியா அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது நான் ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு கிளம்புனேன்னா, பாத்தியாடா இருங்க பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் பங்குக்கு போனேன்னா பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் இல்லை, அப்புறம் பெட்ரோல் பங்குக்கு போனால் பெட்ரோல் இல்லை. அப்புறம் மெதுவாக தள்ளிக்கிட்டே போய் இன்னொரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் இருக்கிற இடத்துல டேங்க்கு ஃபில்லப் பண்ணனா, டே என் மனைவி பொஞ்சாதியை பாத்தியாடா. டென்ஷனில் அப்படியே வெடிச்சு செத்து போயிடுவார் ராமன். அவன் பார்த்த உடனே பாத்தியான்னு கூட கேட்கல, ராமன் பாத்தியான்னு கூட கேட்கல. முதல் வார்த்தை கண்டனன் முடிஞ்சு வச்சுல, அப்பா பார்த்துட்டான். அப்போ என் மனைவி இருக்கிறா, உயிரோடு இருக்கிறா, பார்த்துட்டான். அப்புறம் மனசுக்குள்ள ஒரு ஐயோ ராவணனுடைய இடத்துல இருக்கிறாளே, அரக்கனுடைய இடத்துல இருக்கிறாளே, அவள் கற்புக்கு ஏதாவது குந்தகம் வந்து இருக்குமோ? கண்டனன் கற்பினுக்கு அணியை. இதான் இலக்கியம் பேசுறதுன்னா. அதனால தான் சொல்லிஞ்சு அது விடுங்க. கடவுள் மேலே நாம் நம்பிக்கை வச்சு பிரயோஜனம் இல்லைங்க. கடவுள் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும்.
என்கிட்ட கேட்டால் கடவுள் நம்பிக்கைக்கு டெஃபனிஷன், கடவுள் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை. என் மேலே நம்பிக்கை வைக்கணும். ராமச்சந்திரன் மேடைக்கு கூப்பிட்டா அந்த தலைப்பில் ஏதாவது 1-2 விஷயம் சொல்லுவான் அப்படின்னு கடவுள் நம்பணும். நான் பேச ஆரம்பிச்சோன்னா கடவுள் இறங்கி வந்து நிறுத்திரு. பெரியவர் பீமராஜா அவர்கள் கடவுள் நம்பிய மனிதர். அதனால் இது ஒரு அழகான மேடை. அந்த அபு பென் ஆதம்ங்கிற போயம்ல, அந்த கவிதையில் ஒரு வரி வரும். ஆனந்தி அம்மா அவர்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் பீமராஜா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் எல்லாம் ஃப்ளெக்ஸில் பேனரில் போடலாம். அது ஒரு சமுதாயத்துக்கான செய்தி. அது என்ன தெரியுமா? மே ஹிஸ் ட்ரைப் இன்க்ரீஸ். அபு பென் ஆதத்தில் ஒரு வரி வருது. மே ஹிஸ் ட்ரைப் இன்க்ரீஸ். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? உனக்கே தெரியலன்னா எங்களுக்கு எப்படி தெரியுங்கிறீங்களா? இந்த மாதிரி அபு பென் ஆதம் போல மனிதர்களை நேசிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை பெருகுவதாக. அபு பென் ஆதம் போல மனிதர்களை, சமூக சிந்தனை உள்ள, மனிதர்களை நேசிக்கிற மனிதம் உள்ள மனிதர்களுடைய எண்ணிக்கை பெருகுவதாக. அந்த வரியை நம்ம அப்படியே பீமராஜா அவர்களுக்கு ஏற்றுக்கலாம்ல. மே ஹிஸ் ட்ரைப் இன்க்ரீஸ். பீமராஜா ஐயாவை போன்றவர்களுடைய எண்ணிக்கை பெருகுவதாக. அதுதான் அதிசயம். அதிசய வனம்னு போட்டாங்க. எனக்கு இந்த முத்தரசு ஐயா, நம்ம கோமா கோதண்டம் ஐயாலாம் இருந்து என் பேச்சை கேட்குறது நான் செய்த பெரிய பாக்கியம். நான் அவங்களாம் ரொம்ப பெரியவங்க. இவருக்கு 90 வயசாயிடுச்சு, அவருக்கு 85 வயசாயிடுச்சான். எனக்கு 78 தான் ஆகுது. ஆனால் என்னால் நின்று பேச முடியல. ஆனால் அவங்க 2 பேரும் நின்று பேசினாங்க. அவங்க 2 பேரும் நின்று பேசினதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க. நான் உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு ப்ராப்ளம். L4 L5 டாக்டர் சொல்லிட்டார், ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கக்கூடாது, பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு நிற்கணும். சரி டாக்டர், ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, 10 நிமிஷம் படுத்துடணும். சரி டாக்டர், ரொம்ப நேரம் படுத்திருக்கக்கூடாது, நின்றும் இருந்தும் கிடந்தும் அப்படிங்கிற பாசுரம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மனிதர்கள் கோமா கோதண்ட ஐயாவையெல்லாம் பற்றி இந்த டிசம்பர் அமுத சுரபி இதழில் ஒரு கட்டுரை வந்திருக்குது, வாட்சி பாருங்க. எவ்வளவு சாதனை பண்ணியிருக்காருயா அந்த மனுஷன். அவரோட மனைவி எவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்படி ஒரு கணவன் மனைவியா? விளங்குமா நாடு? என்ன சார் சார் அவ்வளவு பெரிய சாதனைகளை செய்துட்டு இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் பாரு. திருவள்ளுவர் மன்றத்தை எத்தனை வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காருயா. எத்தனை குன்றக்குடி அடிகளார் பெரியவருக்கு முத்தரசு ஐயா பேரை சொன்னா அவரு புலகாங்கி தான் அடைவார். யாரு பெரியவர்? என்ன அருமை. அப்புறம் இங்க வந்து வாழ்த்துறை சொன்னவங்கலாம் எவ்வளவு அழகா சொன்னாங்க. பிருந்தா மேடம், ரஜினி மேடம். இந்த ரஜினி மேடம் வாழ்த்துறை சொல்லையில தான் எனக்கு ஜெயிலர் ஞாபகத்துக்கு வந்தது. பொன்னுலட்சுமி மேடம். ஏன் வந்து இந்த பாடலை எழுதியவர் வந்து கண்மணி ராசான்னு சொன்னாங்க. ராஜாவை பற்றி ராசா எழுதினது.
கண்மணி ராஜா தானே. அப்பா ஒரு எப்போ எழுதுனது, அவர் எழுதுனது தானே, எப்போ எழுதினாலும் எழுதுனது தானே. அதில் ஒரு வரி வரும், எனக்கு அந்த பாடலை உமாசங்கர் பாடி நான் கேட்டேன். அதில் ஒரு அருமையான வரி வரும். கோபம் இருக்கிறது இல்லையா, கோபம். கோபம் ஒரு தீமையான குணம். ஒரு பெரியவர் சொன்னார், கோபப்படுகிறவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்னார். கோபப்படுகிறவர்களுக்கு தண்டனை கிடைக்கும்னார். பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், கோபமே ஒரு தண்டனை தானேன்னார். கோபப்படுறவனுக்கு தனியாக தண்டனை எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கோபமே ஒரு தண்டனை. அதனால தான் திருவள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், ஏகாரம் போட்டார் பார்த்தீங்களா. அதில் கூட ஒரு அழகு இருக்குது. உன்னைத்தான் காக்கின் சினங்காக்கன்னு சொல்லலை, உன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் உன்னையே கொல்லும் சினம்னாலும் கரெக்டு தானே. ஏன் தன்னைன்னு போட்டார்னா, he was not talking about a person, he was talking about the personality. கோபம் ஒரு ஆளை அழிக்காது, கோபம் ஒரு ஆளுமையை அழித்து விடும். அதனால தான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கோபம் என்பது நாம் நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய சுய கொள்ளி. கோபம் என்பது நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய சுய கொள்ளி. அந்த வரி கண்மணி ராசா எழுதின பாட்டில், அப்பாவின் கோபம் ஒழுகின வெயில்தான் ஒருபோதும் சுட்டதில்லை. என்ன வரி சார். அப்பாவின் கோபம் இந்த கூரை பகுதிகளிலிருந்து வீட்டுக்குள்ள வெயில் ஒழுகி வரும்ல, கான்கிரீட் கட்டடத்தில் வராது, வெயில் ஒழுகி வராது. கான்கிரீட் கட்டடத்தில் எல்லாம் வெப்பம் வரும், வெயில் வராது. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கான்கிரீட் கட்டடத்திலே வெப்பம் வரும், வெயில் வராது. ஓலை குடிசையிலே வெயில் வரும், வெப்பம் வராது. புரியுதா? அப்பாவின் கோபம் ஒழுகின வெயில்தான், ஒருபோதும் சுட்டதில்லை. அந்த பாடல்ல இருந்து தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறாங்க. அப்பா ஒரு அதிசய வனம். அப்பா ஒரு அதிசய வனம். ஏன் அதிசய வனம் அப்படின்னா, ஒருத்தர் தொடர்ச்சியா நல்லவரா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் தொடர்ச்சியா நல்லவரா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். சில பேர் மேடையில் யோக்கியமா பேசுவாங்க, ஆனா அவர்கள் யோக்கியர்களா என்று தெரியாது. சில பேர் யோக்கியமாக எழுதுவார்கள், ஆனால் அவர்கள் யோக்கியர்களா என்று தெரியாது. நான் காலையில் நல்லவனாக இருப்பேன், மாலையில் கோபப்படுவேன், பொய் சொல்லுவேன். ஆனால் ஒரு மனிதன் தொடர்ந்து நல்லவராக இருக்கிறார் என்றால் அவர் ஒரு அதிசய மனிதன் தானே. இல்லைன்னா வாலி ஒரு படத்தில் எழுதினார், படம் படைத்தவன் அப்படிங்கிற படத்தில் எழுதினார், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படி அந்த 2 வரிக்கு இலக்கணம் யாரு? பீமராஜ் ஐயா. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். காந்தியை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அப்துல் கலாமை நினைக்கிறோம்ல. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதான் வாழ்க்கை, அதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். வாழ்வாங்கு என்னால் வாழுகிற முறைப்படி வாழ்தல். அதனால ஒரு அதிசய. நம்ம சில ஆளை பார்க்குற போது நமக்கு என்ன தோன்றது, இவெல்லாம் ஏன் இன்னும் இருக்கிறான், எதுக்காக இவன் என்ன இருக்கிறான். சில பேரை பார்க்குற போது இறந்துட்டாங்கன்னு, ஐயோ அந்த மனுஷனா இறந்துட்டார், எவ்வளோ நல்ல மனுஷையா. கம்பராமாயணத்தில் தசரதன் இறந்துட்டார்னு உடனே நந்தா விளக்கணைய நாயகனேங்கிற பாட்டில், இனிமேல் வாய்மைக்கு யார் உள்ளரோ, எப்படி
ஐயோ தசரத சக்கரவர்த்தி போயிட்டா இனிமேல் வாய்மை சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு ஒரு வரி வந்ததா? அதுதான், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேணும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேணும். இப்போ அதிசய வனம்ங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் அந்த வனத்தை பற்றி சொல்லிட்டு முடிச்சிருவோம். அது இப்படி தான் ஒரு ஊரில் முடிச்சிருவோம் அப்படின்னு பக்கத்தில் முடிச்சு போகிறாராம், அவ்வளோ ஆசையாக இருக்கிறான். ஆங்கிலத்தில் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, வுட்ஸ், WOODS, வுட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. ஃபாரஸ்ட்னா காடு, வுட்ஸ்னா வனம். சரிங்களா? WOOD, வுட்னா கட்டை, எஸ் போட்டிங்கன்னா வனம். இந்த தலைப்பில் அப்பா ஒரு அதிசய காடுன்னு கொடுக்கல, அப்பா ஒரு அதிசய வனம்னு கொடுத்துருக்காங்க. காட்டுக்கும் வனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, காடு அடர்ந்தது, அடர்த்தியானது, வனம் அவ்வளவு அடர்த்தியாக இருக்காது. காடு அச்சமூட்டுவது, வனம் ஆனந்தமானது. வனம் ஆனந்தமானது. அதனால தான் பேசுகிற போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரிங்கிறான். கண்ணை கட்டி, கண்ணை திறந்துக்கிட்டு காட்டில் நின்னாலே பயமாக இருக்கும், கண்ணை வேற கட்டிட்டு விட்டுட்டான்னு வைங்க, ரொம்ப பயமாக இருக்கு. பாரதியார் அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வென்று தனிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரீட தத்தரீட தத்தரீடதோம். காடு பயங்கரமானது. ஆனால் வனம் காட்டினுடைய ஒரு மினியேச்சர். மினியேச்சர் ஃபாரஸ்ட் இஸ் வுட்ஸ். காடு ரொம்ப பெரியது, வனம் சிறியது. காட்டில் போய் நீங்கள் ஓய்வு எடுக்க முடியாது, ரிலாக்ஸ் பண்ண முடியாது. யாரும் இப்போ நான் என் மனைவிட்ட சொல்கிறேன்னு வைங்க, நான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற காட்டுக்கு போய் ஒரு 4 நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். அவ சொல்லுவா, வருவ காட்டுக்கு போயிட்டு 4 நாள் அங்கே இருந்துட்டு வருவேன். ஆனால் வனம் அப்படி கிடையாது. வனம் எப்படின்னா, இப்படி வச்சுக்கோங்களேன், காட்டிலே காட்டுத்தீ, காட்டாறு, சிங்கம், புலி போன்ற விலங்குகள், விஷப்பூச்சிகள் மட்டுமல்ல, விஷப்பூக்கள், இது எதுவுமே எதில் இருக்காது? வனத்தில் இருக்காது. வனத்தில் என்னெல்லாம் இருக்கும்? நீரோடை. வனத்தில் நரி இருக்காது, குறிப்பாக நரி இருக்காது. பீமராஜா ஐயா மனசுலையும் நரி கிடையாது, சிங்கம் கிடையாது, புலி கிடையாது. வனம் என்பது ரசனைக்குரியது, வனம் என்பது ரட்சிப்பது. காடு செய்கிற எல்லாத்தையும் வனமும் செய்யும். நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும், உணவு கொடுக்கும், மருந்து கொடுக்கும், எல்லாமே காடு கொடுக்கும். காடு போலவே வனமும் கொடுக்கும். அப்போ காட்டை விட வனம் எப்படி சிறந்தது என்றால், காட்டில் இருக்கிற ஆபத்து வனத்தில் கிடையாது. அதனால தான் அப்பா ஒரு அதிசய வனம் என்று கொடுத்திருக்கிறார். மறுபடியும் ஒரு ஆங்கில கவிதை சொல்கிறேன். இந்த வுட்ஸ், ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்னு ஒரு அமெரிக்க கவிஞன் ஒரு வரி எழுதினான். முதல்ல நான் அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த பொழிப்புரை முதல்ல சொல்லிடுறேன். ஒருவன் குதிரையில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்கிறான்.
போகிற வழியில் ஒரு அருமையான அழகான ரம்மியமான வனத்தை பார்க்கிறான். ஒரு நிமிடம் அந்த குதிரைக்கு இளைப்பாறுதல் கொடுப்பதற்காக ஒரு நிமிஷம் அந்த குதிரையை அந்த வனத்திலே நிறுத்துகிறான். சுற்றி பார்க்கிறான். அந்த வனம் அவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. இப்போ மனசு என்ன தோன்றது? ஆகா, எவ்வளவு அழகான வனம், எவ்வளவு அற்புதமான வனம், எவ்வளவு அதிசயமான வனம். குயில்கள் கூவுகின்றன, மயில்கள் ஆடுகின்றன, நீரோடைகள் சலசலக்கின்றன. நம் வாழ்க்கையின் மீதி நாட்களை இங்கேயே கழித்து விட்டால், இப்போ நமக்கு ஊட்டிக்கு போனால் அப்படி தோணும் தெரியுமா? சிவகாசியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையிலெல்லாம், ஏன்னா சிவகாசி நல்ல குளிர்ந்த பூமி, அதனால் ஊட்டிக்கு போனோம்னா ஆகா, பேசாமல் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கனே இருந்துருவோமா? மனசு தோணும்ல. அது மாதிரி அந்த அந்த பயணிக்கு தோன்றியது, இங்கேயே இருந்துருவோமா? எவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த வனம், எவ்வளோ அருமையாக இருக்கிறது இந்த வனம் அப்படின்னு தோணுது. அப்படி தோன்றிய அடுத்த க்ஷணம், எனக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன. ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். எனக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன, நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன. நான் இந்த ரம்மியமான வனத்திலேயே தங்கிவிட்டால் என் கடமைகளை யார் நிறைவேற்றுவது? உடனே புறப்பட்டு போய்விடுகிறான். இதுதான் சப்ஸ்டன்ஸ், பொழிப்புரை. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. ப்ராமிசஸ்னா வாக்குறுதிகள், கடமைகள், கமிட்மெண்ட்ஸ். பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இன்னும் நெடுந்தூரம் பயணம் போக வேண்டியிருக்கிறது. அந்த பயணத்தில் நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. நான் இந்த வனத்தினுடைய அழகில் மயங்கி இங்கேயே தங்கிவிட்டால் என் கடமைகளை யார் நிறைவேற்றுவது? புரியுதுங்களா? ஒரு வனம் ஆகர்ஷிக்கிறது, ஒரு வனம் கவர்கிறது, ஒரு வனம் இங்கேயே தங்கினால் என்ன என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒரு பக்கம் அப்படி எண்ணம் தோன்றினாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கடமைகள் இருக்கின்றன. பீமராஜா ஐயா அவர்களும் வனம்தான். அவர் ஒரு அதிசய வனம். ஏன் தெரியுமா? எந்த வனத்தினுடைய அழகும், லௌகீக வனத்தினுடைய அழகும் இந்த அதிசய வனத்தை ஓரிடத்தில் நிறுத்தி வைத்ததில்லை. கடமை கடமை கடமை, உழைப்பு உழைப்பு உழைப்பு, சமூக சேவை சமூக சேவை. கடமையிலிருந்து அவர் தவறவே இல்லை. அவர் வாழ்க்கையில் ரம்மியங்களை சந்தித்திருக்க மாட்டாரா? இவன் இந்த பயணி நின்ன மாதிரி ரம்மியங்களை சந்தித்திருக்க மாட்டாரா? அழகுகளை தரிசித்திருக்க மாட்டாரா? குயிலின் பாடலை, மயிலின் ஆட்டத்தை பார்த்திருக்க மாட்டாரா? எல்லாமே உருவகம், எல்லாம் பார்த்திருப்பார். இருந்தாலும் அந்த கவர்ச்சியில் மயங்கி விடாமல் கடமையை செய்தார். அதனால் ஒரு அதிசய வனம். எந்த வனமும் இந்த அதிசய வனத்தை கட்டுப்படுத்தியதில்லை. புரியுதுங்களா? இந்த ராபர்ட் ஃப்ராஸ்டோட போயத்துக்கு பீமராஜா ஐயா ஒரு இலக்கணம். ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அப்படியே பொருந்துதா இல்லையா? எனக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன. இந்த பாடலை பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய ஒர்க்கிங் டேபிளில் வச்சிருந்தார். இன்னைக்கு பண்டித ஜவஹர்லால் நேருவை யார் யாரோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் தான் இந்த நாடே நாச்சமாக போச்சுங்கிறாங்க. நல்ல வேளை இப்போ பார்லிமெண்ட்டில் குதிச்சதுக்கும் அவர் தான் காரணம்னு சொல்லாமல் விட்டாங்க.
பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த தியாகி. அவர் முதல் பிரதம மந்திரியாக இருக்க போய்தான் இந்த தேசம் இந்த அளவுக்கு வளர்ந்து இப்பொழுது இப்படி நிற்கிறது. நீங்க யாரேனும் நாக்கு மேல பல்ல போட்டு மிகப்பெரியவர்களை ஏதாவது யாரையாவது கேள்வி கேட்க வேண்டும் என்றால், நீ அந்த கேள்வி கேட்க நினைக்கிற ஆளை விட 10 மடங்கு உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ அந்த கேள்வி கேட்கக்கூடாது. நீ என்னையா பேசுற, ஏய் ராமச்சந்திரா நீ என்ன பேசுற, உனக்கு என்ன பேச்சு வருது அப்படின்னு என்னைய பார்த்து ஒருத்தனுக்கு கேட்க உரிமை இருக்கு. என்னைய பார்த்து கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவன் என்னை விட 10 மடங்கு சிறந்த பேச்சாளனாக இருந்தால் கேட்கலாம். அவனுக்கே உச்சரிப்பு வர மாட்டேங்குது. பேச்சாளன் தமிழ் வாழ்க. அவன் என்னைய பார்த்து கேட்குறான், என்னையா பேசுகிற. நேரு ஒர்க்கிங் டேபிள் வச்சு இப்போ நிறைவு பண்ணுறேன். இதனோடு தொடர்புடைய ஒரு திருக்குறள் இருக்குது. என்ன திருக்குறள்னா, இந்த ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய வரிகளோடு தொடர்புடைய ஒருத்தன் கெட்டு போகணும்னா அவன் 4 படகுல போகலாங்கிறார். ஒருத்தன் நாசம் வைங்களேன், அப்படி சில பேர் தீர்மானிப்பான். இல்லைன்னா டாஸ்மாகுக்கு போவானா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. திருநீர்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சு அங்கே போய் நிற்கிறேன். அங்கே போய் நின்றுக்கிட்டு ஓம் நமோ நாராயணா, ஒரே ஒரு குவார்ட்டர். ஆமாம் சார், அது எனக்கு என்ன ரொம்ப பெரிய கொடுமைனா, ஒவ்வொரு டாஸ்மாக் கடை வாசல்லையும் மது வீட்டுக்கு, உடலுக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. எங்க எழுதி வச்சிருக்கேன்? சாராய கடையில் டாஸ்மாக். எதுக்கெல்லாம் கேடு? உடலுக்கு. அது ஒளிஞ்சு போட்டும் அவன் உடம்பு. என் வீடை நானே கட்டலாம், நானே இடிக்கலாம்ல. என்னங்க, என் வீடு என் பேரில் பட்டா இருக்கு, நினச்சா நான் இடிச்சுக்குவேன், நினச்சா நான் கட்டிக்குவேன். சரி, உன் உடம்பு போய் நாசமாக போ. உடலுக்கு, வீட்டுக்கு, என் பஞ்சாதி பிள்ளைக்கு கேடு. என் குடிப்பழக்கத்தினால என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு என்ன எவன் உரிமை கொடுத்தது? சரி, அதை கூட விட்டுரு. உன் குடும்பம், நாட்டுக்கு கேடு. இதில் என்ன எனக்கு ரொம்ப யோசனை வந்துன்னா, நாட்டுக்கு கேடுன்னு சொல்லிட்டு நாடே விற்கிது பாருங்க. ஏதாவது புரியுதா சார்? நாட்டுக்கு கேடுன்னு எழுதி வச்சுக்கிட்டு நாடே விற்கிது. ஏதாவது புரியுதா? புரியாம இருக்கிற வரைக்கும் தான் அங்கே வியாபாரம் ஆகும். சரி விடுங்க. அப்போ 4 கப்பல் 4 படகுல போகிறவன் கெட்டு சீரழிஞ்சு நாசமாக போயிடுவான். என்ன 4 படகுனா, நம்பர் 1 நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா? இருக்குன்னு நினைக்கிறேன். நெடுநீர் அப்படின்னா ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது. அடுத்த மாதம் தானே பரீட்சை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிப்போம், இன்னைக்கு வேண்டாம், தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது. இன்னைக்கு தாசில்தார் ஊரில் இருக்காராம், போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? நாளைக்கு இருப்பார்ப்பா, நாளைக்கு போய்க்கலாம். இதுக்கு பேர் என்ன? நெடுநீர், ப்ரோக்ராஸ்டினேஷன். ஆங்கிலத்தில் ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி தள்ளி போடுறது. செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் சடார்னு செய்கிறதில்ல, தள்ளி தள்ளி போகிறது. இப்போ நம்ம 18ஆம் தேதி நடக்க வேண்டியதை 20ஆம் தேதி மாத்திரம்னா மழை, அதனால் நான் 18ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டு 20ஆம் தேதி தான் நடக்கும்னு மறுபடியும் சொல்லி 20ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டு 25ஆம் தேதி வச்சுக்கோமானா
நீயுமாச்சு உன் விழாவுமாச்சுன்னு போயிடுவாங்க. நெடுநீர் மறவி, மறவினா ஃபர்கெட்ஃபுல்னஸ், மறதி. மடி சோம்பேறித்தனம், லேசினஸ். துயில் தூக்கம். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். கெடுநீரார்னா கெட்டு சீரழிஞ்சு போகணும்னு தீர்மானிக்கிறவன் பயணம் பண்ற 4 படகுகள். நம்பர் 1 நெடுநீர் மறவி மடி துயில். ஏன் இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் போயத்தோட கனெக்ட் பண்ணனா, இந்த 4 ஒருத்தன்ட்ட இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவான்? கடமைகளை மறந்துட்டு அந்த வனத்திலே தங்கிடுவான். புரியுதா? இந்த 4 இருந்ததுன்னா கடமையை தள்ளி போடுறவன், சோம்பேறித்தனம் உள்ளவன், தூக்கம். அழகான வனத்தை பார்த்தவொன்னே சிலர் தூங்கிடுவான் பார்த்திருக்கீங்களா? விவேகானந்தர் பாறைக்கே பல பேர் கடலை திங்கிறதுக்காக போறாங்க. விவேகானந்தர் பாறை தியானம் பண்றதுக்குள்ள இடமா, பிக்னிக் போற இடமா? ஆனா விவேகானந்த பாறையை பிக்னிக் ஸ்பாட் ஆக்கிட்டாங்க. பார்த்து வாங்க. யாரு? மனைவி படகுல ஏறையில பார்த்து வாங்க, கடல்ல விழுந்துடாதீங்க. கடல்ல விழுந்துடாதீன்னு சொன்னா அவன் புருஷங்காரன் மனசுக்குள்ள சொன்னான், ஏற்கனவே விழுந்துட்டன்ல. இப்ப நெடுநீர் மறவி மடி துயில், இந்த 4 கெட்ட குணங்களும் அறவே இல்லாத ஒரு அதிசய மனிதராக வாழ்ந்தவர் தான் பீமராஜா அவர். சரிங்களா? ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஐயா பேசுகிற போது சொன்னார், முத்தரசு ஐயா பேசுகிற போது சொன்னார், அவர் நல்ல முத்து பிள்ளையா, அந்த நல்ல முத்தா பிள்ளை, நல்ல முத்தா பிள்ளை பேரில் திருவள்ளூர் மன்றத்தில் நூலகம் கட்டி கொடுத்துருக்கு. இதுதான் சமுதாயத்துக்கு செய்கிற சேவை. இப்போ மதுரையில் கலைஞர் நூலகம் திறக்கிற போது கூட சில பேர் எதிர்த்தாங்க. இனிமேல் புத்தகங்கள் எல்லாம் யார் வாசிக்க போறா, எல்லாம் ரீடிங் கொசு ரீடிங்னு வந்துருச்சு. இனிமேல் யார் புத்தகத்தை வாசிக்க போறானா? நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன் நண்பர்களே, புத்தகத்தை போல ஒரு மிகச்சிறந்த நண்பன் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நீங்க அப்படியே ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு ஒரு அருமையான புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே கண் அசந்ததுன்னா அப்படியே புத்தகத்தை மார்பில் வச்சுக்கிட்டு நீங்க தூங்கலாம். அடுத்து கண்ணு முழிச்சு மறுபடியும் படிக்கலாம். நீங்க இந்த மொபைல் போன்ல ரீடிங் பண்ணிட்டு அப்படியே ஆன் பண்ணபடிக்கு நெஞ்சில் வச்சுக்கிட்டு படுத்தீங்கன்னா கேன்சர். மண்டை வேலை பார்க்காது. இந்த கொடுமை, இந்த A1லாம் AI வந்த போது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொடுமை கொடுமை கொடுமை. ஒரு அற்புதமான நாவல் ஒரு ஆப்புக்குள்ளே போய் ஒன்று டொடக்குன்னு தட்டினீங்கன்னா அந்த நாவலோட சுருக்கம் 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுது. நாவலோட சுருக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் நாவலை படிக்க மாட்டான்ல. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? அதான் வளர்ச்சிங்கிற பேரில் நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்டெலிஜென்ஸில் என்ன ஆர்டிஃபிஷியல்? இன்டெலிஜென்ஸ் ஷுட் பி நேச்சுரல், இட் ஷுட் நாட் பி ஆர்டிஃபிஷியல். அதுக்கு பேர் செயற்கை நுண்ணறிவான். செயற்கையா இருக்கிறது எப்படியா நுண்ணறிவா இருக்கு? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? இயற்கை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் நுண்ணிய உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவு தான் நுண்ணிய அறிவு. அவர் நூலகத்தை கட்டி கொடுத்துறார். இதுதான் என்னோட நிறைவு. அது பர்சனல் கிராட்டிடியூட். ஏன்னால அவர் பிள்ளைவாழ் பேரில் நூலகம் கட்டிக்கணும், அவருக்கு உதவி செஞ்சுக்கிறார், சாப்பாடு போட்டுக்கிறார், அதுக்கு கைமாறு. இது தனி மனிதனுடைய நன்றி கடன். தனி மனிதனுடைய நன்றி கடன். பீமராஜா நாட்டுக்காக ஒரு நன்றி கடன் செலுத்தியிருக்கார் தெரியுமா? என்னது? இந்த PSK கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குல்ல,
தென்காசி போகிற வழியில் அது கேட்குறாங்க, ஏங்க உங்கள் பேர்லேயே 2-3 கல்யாண மண்டபம் இருக்குது, நீங்கள் எதுக்கு இங்கே மாஞ்சி மாஞ்சி இந்த பிஎஸ்கே கல்யாண மண்டபத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பீமராஜாட்ட கேட்குற போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாட்டுக்காக வீட்டையே கொடுத்த ஒரு பெரிய மனிதர் பிஎஸ்கே, அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? எப்படி? அவர் வீட்டை கொடுத்தாரா நாட்டுக்காக, அதுக்கு இவர் நன்றி செலுத்துறாராம். So that is personal gratitude, this is social gratitude. அது தனி மனித நன்றி, இது சமுதாய நன்றி. ஆகவே எப்படி பார்த்தாலும், எந்த விதத்தில் பார்த்தாலும், எந்த கோணத்தில் பார்த்தாலும் மரியாதைக்குரிய பெருமைக்குரிய பீமராஜா அவர்கள் ஒரு அதிசய மனிதர், அதிசய வனம், எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்த காயாக, பூவாக, காயாக, கனியாக, வேராக, நீராக, மருந்தாக, புரியுதா? பூவாக, காயாக, கனியாக, நீராக, வேராக, எல்லாமாக ராஜபாளையம் வாழ் மக்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த ஒரு அதிசய வனம்தான் பெருந்தகை பீமராஜா அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் அவரை பற்றி பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பை பெருமையாக கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.